உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் அளவில்லாத சந்தோஷம். அன்பு நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்றைய நாளிலும் கூட கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகிய நமது நேர்காணல் உலகளாவிய தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. தொடர்ந்து பாருங்கள். இந்த நாளிலே நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவானவர் என்னை காரணமில்லாமல் வெறுக்கிறார்கள் என்ற ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். எந்த சூழ்நிலையில் ஏன் ஐயா அதை சொன்னார்? They hated me without a cost. இது ஒரு பிரபலமான வார்த்தை புதிய ஏற்பாட்டில். பல நேரங்களில் நம்ம பைபிளை படித்திருந்தாலும் இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் சொல்கிறது தான் ஸ்கிப், அதை தவற விட்டிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது யோவான் 15வது அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யார்? அவருடைய வாய் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது? பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பற்றி ஒரு சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி 1 பேதுரு 2வது அதிகாரம் 22-23 வசனங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இப்படிப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை அன்றைய யூதர்கள், குறிப்பாக சதுசேயர், பரிசேயர், தேவாலயத்தில் வேலை பார்த்த பிரதான ஆசாரியர்கள் காரணம் இல்லாமல் வெறுக்கிறார்கள். எந்த ஒரு குற்றமும் அவர் செய்ததில்லை. ஆனால் இந்த வசனம் நிறைவேற வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசனம். சங்கீதம் 35:19வது வசனம், வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும், முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிம்மட்டாமலும் இருப்பார்களாக. இது ஒரு தீர்க்க தரிசனம். அதாவது வீணாக என்னை அவர்கள் பகைத்தார்கள், அல்லது வெறுத்தார்கள், அல்லது பொறாமைப்பட்டார்கள். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இந்த கருத்தை யோவான் 15வது அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லுகிறார். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. அப்போ கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டிலே தன்னை பற்றி சொல்லிய இந்த கருத்தை அவர் நினைவு கூறுகிறார். இந்த இடத்துல பகைத்தார்கள், பொறாமைப்பட்டார்கள், வெறுத்தார்கள் என்றெல்லாம் நம்ம தமிழில் மொழியாக்கம் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் கிரேக்க மொழியில் இந்த 3 சொற்களுக்கும் பயன்படுகிறது ஒரே ஒரு வார்த்தை தான். அது ஜெலோஸ் என்ற ஒரு வார்த்தை. இது கிரீக். இந்த கிரீக்கில் பகைத்தல், வெறுத்தல், பொறாமைப்படுதல், இந்த 3 உள்ளடக்கிய ஒரே சொல் அதுதான். இப்போ தமிழில் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல வார்த்தைகளை நம்ம மாற்றி பேசுகிறோம். நம்முடைய மொழி வளம் அதிகம். ஆனால் கிரேக்க மொழியில் அந்த ஜெலோஸ் என்ற ஒரு வார்த்தை தான் இருக்குது. இந்த வார்த்தையை தான் கிறிஸ்துவானவர் அங்கே சொல்லுகிறார். என்னை காரணம் இல்லாமல் அவர்கள் வெறுத்தார்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27வது அதிகாரம், இதில் சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 13வது வசனம், அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மறு உத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டினவர்கள் பொறாமையினால் பகைத்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு ஒரு வார்த்தை கூட கோபம் உள்ளவராகவோ, எரிச்சல் உள்ளவராகவோ, தூஷிக்கிறவராகவோ சொல்லாமல் அவர் பொறுமையாக இருந்தார். மத்தேயு 27:17 பாருங்கள். பொறாமையினாலே
அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க பண்ண வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசியோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். இந்த இடத்துல ஒரு தகவல் நமக்கு தெரிகிறது. பிலாத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கும்போது அதற்கான காரணம் என்ன என்பதை அவன் தெரிந்து கொண்டான். அந்த காரணத்தின் நிமித்தம்தான் இயேசுவை எப்படியாவது விடுதலை பண்ண வேண்டும் என்று 3 முறை அவன் முயற்சி செய்தான் என்று யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேறு வழியே இல்லை. அந்த சூழலில் கூடியிருந்த பொறாமையோடு பகைக்கிற மக்கள் ஒரு அரசியல் சதுரங்கத்தை அங்கே கொண்டாடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த இயேசுவை நீ சிலுவையில் அறையலைன்னா நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது. நீ ரோமாபுரியில் உள்ள பேரரசனுக்கு கீழ்ப்படிந்து உள்ள ஒரு கவர்னர் கிடையாது. உன்னை தூக்க வேண்டியது தான் இங்கிருந்து. அந்த அளவுக்கு அரசியல் ஆட்டம் போட்டாங்க. இந்த கருத்தை யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 12வது வசனம். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதர் அல்ல, தன்னை ராஜாவென்று என்கிறவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசையில் இன்னும் மேடையில் நின்று எபிரேய பாஷையில் கபத்தா என்று சொல்லப்பட்ட இடத்துல நியாயஸ்தானத்தின் மேல் உட்கார்ந்தான். பிலாத்துவுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேலே குற்றம் சாட்டினவர்கள் பொறாமையினால் அதை செய்கிறார்கள் என்று அந்த ஜெலசோ என்ற அந்த வார்த்தை அங்கே தான் இருக்குது. அது அவனுக்கு தெரியுது. வேறு வழியே இல்லை. அதனால் என்ன செய்தான்? அவளுடைய அக்கிரம பொறாமைக்கு எரிச்சலுக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி தண்ணீரை மொண்டு கைகளை கழுவி இந்த இயேசுவின் இரத்தப்பழிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன் என்று சொன்னான். இது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24வது வசனம். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயாசத்தினால் பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அப்போது இந்த இயேசு கிறிஸ்துவை காரணமில்லாமல் வெறுத்தார்கள், பகைத்தார்கள், பொறாமைப்பட்டார்கள் என்ற அந்த ஒரு கருத்து இயேசுனுடைய நியாய தீர்ப்பை செய்த பிலாத்துவுக்கு நன்றாக தெரியும். அவர் குற்றமற்றவர் என்று தெரியும். அவரை தான் குற்றவாளி ஆக்கவில்லை என்பதும் அவனுக்கு தெரிகிறது. ஆகவே அந்த ஜனங்களுக்கு முன்னாலே சொல்கிறான், தண்ணீரை அள்ளி கைகளை கழுவி, ஒரு சம்பாலிக்காக நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேட்ட கேள்வி, காரணமில்லாமல் என்னை பகைத்தார்கள் என்ற அந்த வசனம் இயேசுனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ உண்மையாக நிறைவேறியது. இந்த இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தான் உங்களையும் என்னையும் குற்றத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் எல்லா விதமான சாபங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கும் இரத்தம். உலகம் தோன்றிய காலம் முதல் மனிதன் தன் பாவத்துக்கு பிராயச்சித்தமாக நிவர்த்தியாக இரத்தம் சிந்துதலை ஒரு அடையாளமாக காண்பித்தான். அதனால தான் இன்னைய நாள் வரைக்கும் உலகம் முழுவதும் பாவ மன்னிப்பை தேடுகிறவர்கள், தங்கள் பழியை தீர்த்து கொள்ள விரும்புகிறவர்கள் இரத்தத்தின் அடையாளத்தை காண்பிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஐயா, இன்றைய சமுதாயத்தில் வெறுப்பும் பகைத்தலும் எப்படி ஐயா பார்க்கப்படுகிறது? மிக பயங்கரமாக. அதாவது ஒரு பீரங்கி வைக்கிறத விட, ஒரு ராக்கெட்டை பயன்படுத்துறதை விட, அல்லது ஒரு கொரோனா நோயை பரப்புவதை விட இன்றைய உலகத்தில் இந்த வெறுத்தல், பகைத்தல், பொறாமைப்படுதல் என்ற இந்த 3 கருத்துக்களும் இன்விசிபிள், அதாவது பார்க்க முடியாத ஒரு ஆயுதமாக பயன்படுது. ஆமாம் ஆமாம். அதனால தான் சொல்கிறாரு, they hated me without a cause. இந்த ஹேட்ன்ற அந்த வார்த்தை ஆமினேஷன், ஒரு கருவி போல பயன்படுது. இன்றைக்கி சமுதாயத்தில் இந்த வெறுப்பு என்ற அந்த கருத்து குடும்பத்தில் மட்டுமல்ல, சமுதாயத்தில் மட்டுமல்ல, தேசத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே
இந்த வெறுப்பு பிரச்சாரம், வெறுப்பு பொறாமை இது வந்து கொடிகட்டி பறக்கிற ஒரு காலத்தில் அரசியல் கூட சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அதாவது இந்த வெறுப்பு என்பது ஹேட்டட்னஸ், இது வந்து ஒரு ஆயுதம் என்று நான் சொல்லுகிறேன். அதாவது கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பெரிய துப்பாக்கியெல்லாம் வாங்கி வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெறுப்பு, பகைப்பு, பொறாமை என்பதே ஒரு பயங்கரமான ஆயுதம். இந்த ஆயுதத்தை கொண்டு நம்ம தனி மனிதர்களை சாய்க்கலாம், குடும்பங்களை சாய்க்கலாம், ஒரு சமுதாயத்தை சாய்க்கலாம், ஒரு நாட்டையே சாய்க்கலாம். இன்றைக்கி உலகம் முழுதும் ஒரு உலக போர் ஏற்படுகிறதுனா அது வெறுப்பு தானே. ஒரே இன மக்கள் ஒருவர் அடித்து சாகிறார்கள், அது வெறுப்பு தானே. ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்களை காலி பண்ணுறாங்க, அது வெறுப்பு தானே. ஆக மதத்தின் கீழே மாபெரும் வெறுப்பு, மதம் சொல்கிறது என்ற ஒரு கருத்தின் கீழே தீண்டாமையை இங்கே பேசுகிறோம், அது வெறுப்பு தானே. இன்னைய தேதி வரைக்கும் நம்முடைய நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெறுப்பு பிரச்சாரம் எவ்வளோ பெரிய அரசியலாக்கப்பட்டிருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இன்னைய தேதிக்கு கடந்த 10 வருஷத்தில் இந்த வெறுப்பு அரசியல் என்பதை நாம் எல்லாரும் கண்முள்ள பார்க்குறோம். அதிகாரம் உள்ளவன் அதிகாரம் இல்லாதவனை பகைக்கிறதை பார்க்கிறோம், அவர்களை நஷ்டப்படுத்துவதை பார்க்கிறோம், அவமானப்படுத்துவதை பார்க்கிறோம். அதே போல் மேற்கு நாடுகளில் நீங்கள் போனீங்கன்னா நிறத்தால் அங்கே வெறுப்பு அரசியல் இருக்குது. அதாவது வெள்ளை கருப்பு என்ற ஒரு நிலை, உள்ளூர் ஆள் வெளியூர் ஆள் என்ற நிலை. அதனால் இந்த ஹேட் ப்ரீச்சிங், ஹேட்டட்னஸ் இது வந்து த டேஞ்சரஸ்ட் வெப்பன் என்று தான் நான் சொல்லுவேன். இந்த வெப்பனை தான் இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்காங்க நம்முடைய நாட்டில். இதுதான் நம்மை பிரித்தாளக்கூடிய பயங்கரவாதமாக இருக்கிறது. அது மதங்களின் மத்தியில் மிகவும் பயங்கரமாக போய்கொண்டிருக்கிறது. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஐயா பிரான்ஸ் நாட்டில் அடங்காம காட்டுத்தீயை போல இந்த ஒரு பயங்கரவாதம் தான் எரிஞ்சதா? ஆமாம். அதாவது சகல முன்னேற்றங்களும் அறிவும் அடைந்த பிரெஞ்சு சமூகம் ஒரு 17 வயது கருப்பின மனிதனை போலீஸார் சுட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அதை தொடர்ந்து 3 வாரங்கள் ஏராளமான உயிர் பலிகள், நஷ்டங்கள், போராட்டங்கள், அங்கு பெரும் கரும் புகையாகவே அந்த தெருக்கள் மாறியது. அதற்கு காரணம் நிறவெறி தான். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலும் இப்போல்லாம் வெளியூர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து மக்கள் குடியேறுறாங்க. அந்த மாதிரி ஃப்ரான்ஸில் போய் நிறைய கருப்பின மக்கள் குடியேறியிருக்கிறாங்க. இங்கிலாந்தில் குடியேறுறாங்க, கனடாவில் குடியேறுறாங்க, அமெரிக்காவில் குடியேறுறாங்க, ஆஸ்திரேலியாவில். இப்போ குடியேறுகிறவர்களை அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க வெறுக்கிறாங்க. இந்த ஹேட்டட்னஸ் இருக்குது. இதுவும் ஒரு வகையான பயங்கரவாதம் தான். நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதத்தின் பெயரால் இன்றைக்கி பயங்கரவாதம் ஒன்று நடக்குது. உங்களுக்கு தெரிந்த ஒரு பெரிய இஸ்லாமியர்களுடைய தொழுகை இடம் இடிக்கப்பட்டு அந்த இடத்தின் மேலே வேறு ஒன்று கட்டப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கு 1000 நியாயங்கள் இருக்கலாம், நம்ம சொல்கிறது எல்லாமே நியாயமாக இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அது ஒரு வெறுப்பு. இன்றைக்கி இதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த தேதி வரைக்கும் இந்தியாவில் நம்ம பார்க்கிறோம். ஐயா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ நடந்து கொண்டிருக்கிற மணிப்பூர் கலவரம் கூட இதுதான் ஒரு அடிப்படை காரணமா? நிச்சயமாக. அதாவது மணிப்பூர் மாநிலத்தில் 2 வகையான மக்கள் இருக்காங்க. ஒருவர் வந்து இயற்கை வளங்களை நம்பி அங்கேயே இருக்கிற மக்கள், மலைவாசிகள் அவர்கள். மற்றவர்கள் இன்னொரு இனத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் தரைவாசிகள், நிலப்பரப்பில் இருக்கிறவங்க. இவர்கள் 2 பேருக்கு இடையில் 2 மதங்கள் இருக்கிறது. இந்த மதம் இப்பொழுது அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இடரலாக இருக்கிறது. அவனுடைய ஓட்டு தங்களுக்கு தேவைப்படுது, அல்லது அவன் ஓட்டு போடாமல் போயிடணும். ஆகவே ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி. ஆகவே நான் அங்கே பார்க்கறது ஒரு மத அரசியல் தான், மத வெறுப்பு அரசியல். அது அங்கே இருக்கிற மக்கள் மதத்தின் பேரால் இன்னைய தேதி வரைக்கும் ஏறக்குறைய 10,000 பேர் அடிபட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. சொந்த நாட்டில் சொந்த ஊரில் அகதிகளைப் போல இருக்காங்க. மலைகளுக்கு பல 1000 மக்கள் ஓடி போனாங்க. இன்னை வரைக்கும் அமைதி திரும்பலை. அதற்கும் கூட காரணம் இந்த வெறுப்பு அரசியல், அதாவது ஹேட் பாலிடிக்ஸ். இந்தியா முழுவதும் இந்த ஹேட்டட்னஸ் இருக்குது. இப்போது வரப்போகிற தேர்தல் கூட இந்த வெறுப்பு அரசியலை முன்வைத்து தான் நடத்த வேண்டும் என்று ஒரு சாராரும், அதை எதிர்க்க வேண்டும் என்று ஒரு சாராரும் இன்னைய தேதி வரைக்கும்
முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஐயா, பைபிளில் இது மாதிரி ஆதாரங்கள் ஏதாவது வெறுப்புக்கு இருக்கு ஐயா? ஏராளமாக இருக்குது. எங்கெல்லாம் மனிதர்கள் வெறுப்பு, பொறாமை, பகைத்தலை கொண்டார்களோ அங்கே அவர்கள் போராடுகிறார்கள், போரிடுகிறார்கள், ஒருவர் வெட்டி சாய்க்கிறார்கள், தீட்டு கொளுத்தி கொள்கிறார்கள். இதெல்லாம் காலம் பூரா நடக்கிற விஷயந்தான். வரலாறு முழுவதும் இது நடந்திருக்கு. நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பேரரசும் ஒன்றின் பின் ஒன்றாக அழிந்ததுக்கு காரணமே வெறுப்பு தானே, பகை தானே காரணம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, எனக்கு ஒரு பூமிக்குரிய சேனைகள் இல்லை என்று பிலாத்தினிடத்தில் சொல்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அரசியல் பூமியில் போராடும் ஒரு அரசியல் கிடையாது. There is no battle, there is no war in Christianity. Kingdom of God is a spiritual matter. Christ is a spiritual king. பிலாத்து கேட்குறாரு, நீ ராஜாவான்? ஆம், நான் ராஜா தான் என்று சொன்னார். அப்போ பிலாத்து கேட்குறாரு, நீ ராஜான்ற உன் ராஜ்யம் எங்க, உன்னுடைய சேனைகள் எங்க, உன்னுடைய இனம் மக்கள் எங்க? அதுக்கு பதில் சொல்றாரு இயேசுநாதர், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. இதை யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அப்படின்னா ஐயா, காயின் தன் சகோதரனை ஆபேலை பகைக்க காரணம் என்ன? அதாவது அன்றைய காலகட்டத்தில் 4 பேர் தான் இருந்தாங்க. ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல். இதில் 3ஆம் நம்பர் வந்து காயின், 4ஆம் நம்பர் வந்து ஆபேல். அந்த 4 பேருக்குள்ளவே எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்ததுன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கும் நம்ம வீட்டில் பிறந்த குழந்தைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, புதிதாக பிறந்த குழந்தைய நீங்கள் கையில் தூக்கும்போது அதுக்கு முன்னால் 2 வயசு குழந்தை பிறந்திருக்கும். அது கோவப்படும், இந்த குழந்தையினுடைய கண்ணை குத்தும், கையை பிடிச்சி இழுக்கும். நீங்கள் சின்ன குழந்தைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அந்த ஹேட்ரட்னஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். சில வீடுகளில் தங்கை தம்பி அப்பா அம்மா ரொம்ப கொஞ்சறாங்கன்னு சொல்லி மூத்த பிள்ளைகள் அந்த குழந்தையை கொலை செய்கிற அளவுக்கு கூட அடித்து துன்புறுத்துவதற்கு அவங்க தயாராகிறத நான் பார்க்குறோம். அதாவது இந்த ஹேட்ரட்னஸ், ஜெலசி இதெல்லாம் வந்து ஒரு இன்பில்ட் நமக்குள்ளவே இருக்கிற ஒரு உணர்வு தான், பாவத்துக்கான உணர்வுகள். அதனால தான் பைபிள் என்ன சொல்லுது, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை ஏன் கொன்றான் என்ற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனம், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவருமாய் இருந்ததினால்தான். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான் என்பது நமக்கு படிக்கிறோம். ஏன் அப்படி நடக்குதான்? காயினும் ஆபேலும் பலி செலுத்தினாங்க, ஒரு பலிப்பீடம் கட்டினாங்க. அதில் ஆபேலுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை. இது நிமித்தம் எரிச்சல் அடைந்த, பொறாமை கொண்ட, வெறுத்து போன மூத்த சகோதரன் இளைய சகோதரனாகிய ஆபேலை வயல்வெளிகளில் ஏதோ ஒரு விதமான முறையில் ஒரு கட்டையினாலோ ஒரு கல்லாலோ அவனை தாக்கி அவனுடைய ரத்தம் வடியத்தக்கதாக அவனை கொலை செய்தான். இந்த கொலை செய்தல் என்பது ஆங்கிலத்தில் மர்டர் என்ற ஒரு வார்த்தை. அதாவது ரத்தம் வெளியேறுகிற அளவுக்கு ஒருவனை கொல்வது, அதுதான் கொலைன்னு நம்ம படிக்கிறோம். இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது? காயினுடைய கொலைக்கு காரணம் அவனுக்குள் இருந்த ஈவில், பொல்லாங்கன். சாத்தானுக்கு இன்னொரு பேர் வந்து பொல்லாங்கன். இந்த வசனத்தில் இன்னொரு கருத்து பாருங்கள், தன் கிரியைகள் தேவனுக்கு பிரியமில்லாததாக இருந்ததுதான், ஆபேலுடைய கிரியைகள் நீதி உள்ளதாக இருந்ததுதான். அப்போது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நடந்த அந்த சம்பவத்தை இந்த வசனம் எடுத்து காட்டுது. அதாவது ஆபேல் கொடுத்த அந்த பலி, அந்த காணிக்கை, இட் வாஸ் ரைச்சியஸ். காயின் கொடுத்த அந்த பலி, அந்த காணிக்கை, இட் வாஸ் சோ ஈவில். ஆகவே நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். இன்னொரு வசனம் காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தலுக்கு முந்தைய புத்தகம், யூதா எழுதிய பொதுவான நிருபம் 11வது வசனம், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இந்த வசனத்தில் தொடங்கும் போதே இவர்களுக்கு ஐயோ, இந்த ஐயோ என்று சொன்னால் நம்ம வந்து ஐயோ பாவம் சொல்கிறோம், அந்த அர்த்தம் இல்லை. ஐயோம் என்றால் இவன் நரகத்துக்குரியவன். பைபிள் காலத்தில் இந்த ஐயோ என்ற வார்த்தை, ஐயோ என்று உனக்கு ஐயோ அப்படின்னு சொன்னால் நீ நரகத்துக்கு போவாய், பாவி என்ற பொருளில் இருக்குது. ஆங்கிலத்தில்
இந்த ஐயோவை எப்படி சொல்கிறாங்கன்னா WOE, ஓ என்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஓ அன்டு மீ அப்படின்னா எனக்கு ஐயோ. இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது? காயினுடைய வழியில் நடந்து. அப்போ இன்றைக்கி இருக்கிற வெறுப்பு, அரசியல், மத வெறுப்பு, தீண்டாமை வெறுப்பு, சாதிய வெறுப்பு, துணிகரமான ஆணவ கொலைகள், ஒரு சாதியின் முன்னேற்றத்தை விரும்பாத மற்ற சாதிகள், இந்த பிரிவுகள்லாம் காயினுடைய வழியை காட்டுகிறது, பொறாமை வழியை காட்டுகிறது. அதாவது வெறுப்பு அவர்கள் உமிழ்வதை காட்டுகிறதாக இருக்கிறது. ஐயா, இன்றைய கிறிஸ்தவ திருச்சபைகளுக்குள்ள வெறுப்பும் தீண்டாமையும் தலைவிரித்து ஆடுது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அவமானமாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய சிலுவை அவமானப்படுகிறதாக இருக்கிறது. அதாவது சபைக்குள்ள வெறுப்பு, அந்த ஹேட்டட்னஸ், அது மாத்திரம் இல்லை, தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி புறையோடி போயிருக்கிறத பார்க்குறோம். இது இந்தியாவில் ரொம்ப குறிப்பாக அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயன, எல்லாம் புதிதாயிற்று. அதாவது இயேசுவை பின்பற்றுவதற்கு முன்னால், அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுவதற்கு முன்பாக பழைய மனிதன் பாவியாக இருந்தான். அப்பொழுது அவனுக்குள்ள வெறுப்பு இருந்தது, பொறாமை இருந்தது, தீண்டாமை இருந்தது. ஆனால் கிறிஸ்துக்குள் விடும்போது அவன் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், நியூ கிரியேஷன். அப்படி இருக்கும்போது இன்னும் அந்த பழமையை நாம் பின்பற்ற முடியாது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்படின்னா கிறிஸ்தவ சபை அழைக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுடனே வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். இப்போ ஐக்கியத்துக்கு எதிரடியான ஒரு கருத்து தான் வெறுப்பு, பகைத்தல், ஒருவரை ஒருவர் தீண்டாமை பாராட்டுதல். இது கூடாது. நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளே ஒன்றாக இருக்கிறீங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 27-28 வசனங்கள், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பேப்டிசம் மேக்ஸ் யூ கம் இன் டு கிரைஸ்ட். யூ ஆர் அ கிறிஸ்டியன். கலாத்தியர் 3:28, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அப்படின்னா இந்த வெறுப்பு, பகைத்தல், பொறாமைக்கு இடமே இல்லை. ஆஃப்டர் பேப்டிசம் you are put on Christ. There is no Jew or a Gentile, rich or poor, slave or free, man or woman, எதுவுமே இல்லையா. உன் ஆத்ம மார்க்கமாக இருக்கணும். அப்படின்னா இன்றைக்கி கிறிஸ்தவம் இந்த பழமைவாதிகளை பின்பற்றி, இந்த அரசியல்வாதிகளை பின்பற்றி, இந்த உலகத்தை நம்பி இந்த வெறுப்பு அரசியலுக்குள்ளும் பொறாமைக்குள்ளும் தீண்டாமைக்குள்ளும் இருக்கிறது. கண்டிக்கிறேன். அது அவமானத்துக்குரியது. திருச்சபைகள் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று நான் உங்கள் மூலமாய் சொல்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மைதான் ஐயா. உண்மையாகவே காரணம் இல்லாமல் என்னை வெறுத்தார்கள் என்று இயேசுக்கு சொல்லும்போது அதனுடைய அழகான விளக்கமும் உள்ள அர்த்தத்தையும் இன்று உலகளாவிய மக்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். அன்பு நேயர்களே, கிறிஸ்தவ மார்க்கம் காரணமில்லாமல் பகைக்காமல் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய நேர்காணலை நாம் கடந்து வந்தோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்க. ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு, ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?